ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா ஜூனியருக்கு. இப்போ வந்து செகண்ட் மாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா. போன மாடல் பார்த்த மாதிரி தான் இந்த மாடலும் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல அந்த டோட்டல் கொடுத்துருக்காங்களா, இந்த டோட்டல் வரும். அப்புறம் இந்த ஐஃபன்லாம் கொடுத்துருக்காங்களா, இது வரும் சரிங்களா. இதெல்லாம் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரிங்களா. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடியே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காட்டிருப்பேன். அந்த மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. செகண்ட் மாடல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். என்ன முன்னாடி வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஷார்ட்டாக டக்கு எது எதெல்லாம் இம்பார்ட்டனோ அது மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ டிகிரி வந்து என்ன செட் பண்ணுவோம், 10 to 75 சரிங்களா. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இல்லை 10 to 75 வச்சுக்கோங்க. அதில் 10 மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன்னா ஓகே. அப்போ 65 வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும். என்னால் ஹெட்லைன் எழுத முடியாது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஹெட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த ஹெட்லைன் கவுண்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணா உங்களுக்கு 43 வரும் ஓகேவா. இந்த 43 வந்து எதில் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 65ல மைனஸ் பண்ணணும். எதில் மைனஸ் பண்ணணும், 65ல மைனஸ் பண்ணணும். 43 65ல மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோ கிடைக்குன்னா 22 கிடைக்கும் சரிங்களா. இந்த 22 ரெண்டா பிரிக்க சொல்லியிருப்பேன். பிரிச்சிங்கன்னா 11 11 சரிங்களா. அப்படின்னா வரும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 11 வந்துடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சா. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இந்த பாக்ஸ் மாரி போட்டுக்குங்க ஓகேங்களா. இந்த வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன், ஏன்னா ஏற்கனவே போன வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஓகேவா. ஓகே, இந்த வீடியோவில் பாருங்க, போன வீடியோவில் ஹெட்லைன் வந்துருக்கும், இந்த வீடியோவில் நம்பர்ஸ் வருது ஹெட்லைன் சரிங்களா. ஹெட்லைன் நம்பர்ஸ் வரக்குள்ள நம்பருக்கு ஒரு நடுவில் என்ன ஆகுதுன்னா ஐஃபன் வருது. அந்த ஐஃபன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு 1995 ஐஃபன் 1996 ஓகேங்களா. இப்ப இந்த ஐஃபன் முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுது, ஸ்பேஸ் விடக்கூடாது சரிங்களா. ஸ்பேஸ் விடாம தான் நீங்க அடிக்கணும் சரிங்களா. இப்ப இந்த வீடியோல தான் வருது ஓகேவா. இப்ப எத்தனை பாக்ஸ் இருக்கோ அது போட்டுக்கங்க. 1 2 3 4 5 சரிங்களா. 1 2 3. என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போமா. ஓகே, இந்த லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் 1 ஆட் பண்ணீங்க, மீதி எல்லா பாக்ஸுமே 2 ஆட் பண்ணணும் ஓகே. அது கம்பல்சரி போட்டுங்க. இப்போ நான் என்னால எழுத முடியாது, இதுதான் ஹெட்லைன் நாம வச்சுங்க. ஒரு கோடி கேட்கல, இதுதான் ஹெட்லைனு. இது ஒரு ஹெட்லைன், இது ஒரு ஹெட்லைன், ஒரு ஹெட்லைன், ஒரு ஹெட்லைன் சரிங்களா. இருங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எழுதிடுறேன், பெருசா இருக்கலாம் ஓகே. இதுல நம்பர்ஸ் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1994 ஐஃபன் 95 இதுல இப்ப பாருங்க, கீழே நம்பர்ஸ் பாருங்க, இதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால நோட் பண்ணீங்க, கம்மா 300 ஓகேவா. இது சின்ன நம்பர். பெரிய நம்பர் பாருங்க, 12,007 ஓகேவா. இதுல பாருங்க 2,467. இதுல பாருங்க கீழே 10 6 2 1 ஓகே. மீதி இருக்க எல்லா நம்பரும் சேமா தான் இருக்கு, 3 4 ஓகேங்களா. இங்க ஹெட்லைன், இது இங்க ஹெட்லைன் வந்துடும். இது 10 தான் வச்சு அடிக்கணும் ஓகேங்களா. இங்க ஹெட்லைன் வந்துடும், இங்க 10. இப்போ ஒரு பாக்ஸும் நீங்க என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் நம்பர் கண்டுபிடிப்பீங்களா. இப்போ பாருங்க, இந்த நம்பர்ஸ்ல எது பெருசா இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 சரிங்களா. 7 தான் இருக்கு. அப்ப இதுல 7 கூட என்ன பிரச்சனை இருந்தா 1 ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 8 வந்துடும். இப்போ இந்த பாக்ஸ்ல பாருங்க, இந்த நம்பர்ஸ் பார்க்கணும், இந்த நம்பர்ஸ் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இது பாருங்க 1 2 3 4 5 6 7 சரிங்களா. இது பார்த்தா 5 தான் வருது. அப்ப எது பெருசு, 7 தான் பெருசு. 7 கூட என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 9. இப்போ இது எதுல பெருசுன்னு பாருங்க. அப்ப இதுதான் பெருசு 7 சரிங்களா. 7 கூட 2 ஆட் பண்ணா 9. இதுல 7 தான் பெருசு. 7 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 9 சரிங்களா. இப்போ எல்லா பாக்ஸோட வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. எல்லா பாக்ஸோட வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னன்னா, இந்த எல்லா பாக்ஸுமே என்ன பண்ணணும், கூட்டி பிளஸ் பண்ணி நீங்க 65 மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸோட வேலையும் கிடைச்சிடும் ஓகே. பிளஸ் பண்ணுங்க, 9 9 9 8 கூட்டிங்கன்னா 35. பிளஸ் பண்ணணும் ஓகேவா. இங்க மைனஸ் பண்ணணும், இங்க பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணிட்டீங்களா. இந்த 35 எடுத்துட்டு வந்து எதுல மைனஸ் பண்ணணும், 65ல மைனஸ் பண்ணணும் ஓகேவா. 65 மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணணும். 65 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். 30 தான் இந்த பாக்ஸோட வேல்யூ ஓகேவா. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் இந்த ஹெட்லைன் பாருங்க ஓகேவா. இப்ப என்னன்னா, எல்லா பாக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஒரு ஹெட்லைனுக்குமே என்ன பண்ணுது, ஒரு பாக்ஸுக்கு இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து இந்த ஹெட்லைன் கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணி வரது என்ன பண்ணணும், முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடணும் சரிங்களா. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஹெட்லைன் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 21 வரும். ஹெட்லைன் மட்டும் 21 வரும் கவுண்ட் பண்ணா ஓகேவா. லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணா 21.
அந்த 21 21 வந்து எதுல மைனஸ் பண்ணணும்? 30ல மைனஸ் பண்ணுங்க. 21ல 30 மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 9, 2ல 1 போச்சுன்னா 0. சரிங்களா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 9 தான் அந்த 9 பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 5, 4. அப்படின்னா வரும். முன்னாடி 5 ஸ்பேஸ், பின்னாடி 4 ஸ்பேஸ் வரும். ஓகேவா? இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல? என்ன பண்ணணும்? 30ல 21 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மீதி 5 கிடைக்கும். மீதி 9 கிடைக்கும். அது என்ன பண்ணணும்? 5 + 4 என்ன பண்ணும்? 2ஆ பிரிச்சிங்கன்னா முன்னாடி 5 ஸ்பேஸ், பின்னாடி 4 ஸ்பேஸ் வரும். ஓகே. இப்போ இது பாருங்க. இப்போ இந்த பாக்ஸோட வேல்யூ 9. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க. இது வந்து கவுண்ட் பண்ணி 9ல மைனஸ் பண்ணிட்டுனா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்ன பண்ணணும்? முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வரணும். சரிங்களா? 1, 2, 3 இது ரெட்ல போட்டுருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே. 9ல 7 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மீதி 1 கிடைக்கும். அப்போ என்ன வரும்? ஃப்ரண்ட்ல 1, பேக்ல ஒரு ஸ்பேஸ் வரும். சரிங்களா? இப்போ இது அதுலேயே தான். 1, 2, 3, 4, 5, 6, 7. 9ல 7 போச்சுன்னா மீதி 1 கிடைக்கும். ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 1 ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கும். சரிங்களா? அப்புறம் இதுல பாருங்க, இதுல 7 தான். அப்போ ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 1. ஓகே. 9ல 7 போச்சுன்னா மீதி 2 கிடைக்கும். ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ், ஃப்ரண்ட்ல ஒரு பேஸ். ஓகேங்களா? இப்போ 8 பாருங்க. இது 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் பாருங்க. கவுண்ட் பண்ணா 7 வருது. பாக்ஸோட வேல்யூ 8. சரிங்களா? அப்படின்னா ஒரு மீதி 1 தான் கிடைக்கும். அந்த 1 ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும், பேக்ல 0 வந்துடும். ஓகேங்களா? அந்த 0 ஏன்னு சொல்லிட்டு போன விட சொல்லியிருப்போம். ஏன் ஃப்ரண்ட்ல 0 வரலாம், ஏன் பேக்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல கோடு இருக்கு. எந்த பக்கம் கோடு இருக்கோ அந்த பக்கம் தான் 1 வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இது எல்லாத்துக்கும் பிரிச்சிட்டிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, எல்லாத்துக்கும் 2 லைன் ஸ்பேஸ் விடுவீங்களா? விட்டுருங்க. நாம எப்பயும் போலதான். சரிங்களா? இப்பதான் இதனால நோட் பண்ணீங்க. இந்த ஸ்டெப் கொஞ்சம் எல்லாத்துக்குமே டவுட் வர ஸ்டெப். ஓகேவா? இப்போ என்னன்னா, இந்த நம்பர்ஸ் பாருங்க. 1, 2, 3, 4, 5 தான் இருக்கு. கீழே பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. ஓகேவா? மேல 5 இருக்கு, கீழே 6 இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் எது பெருசுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே. ஓகேவா? அப்பதான் நம்ம சென்டர் பண்ணவங்கள கரெக்டா பண்ண முடியும். அப்ப இதான் பெருசு. ஓகேவா? 6 இருக்கு. சரிங்களா? இதுல கவுண்ட் பண்ணா உங்களுக்கு 6 கிடைக்கும். அப்ப என்னன்னா, இந்த 9ல 6 மைனஸ் பண்ணுவீங்க. 9ல 6 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். 3 ரெண்டா பிரிங்க. பிரிச்சீங்கன்னா 2, 1. ஓகேவா? மீதி இருக்கிற எல்லா லைனுமே என்னன்னா, இப்ப பாருங்க, நல்லா அந்த ஸ்டெப் நோட் பண்ணீங்க. மீதி இருக்க எல்லா லைனுமே பேக்ல 1 சைடு கண்டுபிடிச்சிங்களா? 1 காமனா ஸ்பேஸ் வந்து பின்னாடி எல்லாத்துக்கும் 1 ஈவனா வந்துடும். ஒரு ஸ்பேஸ் தான் வரும். சரிங்களா? இப்ப முன்னாடி மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா முன்னாடி இன்னது எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அதனால இந்த கமாவும் கரெக்டா வரணும். அதுக்காக வந்து இந்த ஸ்டெப் இப்படிதான் நீங்க போடணும். சரிங்களா? ஓகே. இப்ப போட்டீங்களா? இப்ப நான் இதுல எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. இந்த 5 வந்து 9ல மைனஸ் பண்ணணும். 5 வந்து 9ல மைனஸ் பண்ணுங்க. 5 வந்து 9ல 5 மைனஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4. சரிங்களா? இப்ப இந்த 4 வந்து இங்க என்ன நம்ம ஒரு ஸ்பேஸ் நம்ம ஆட் பண்ணிருக்குமா? அந்த 4 வந்து என்ன பண்ணணும்? அந்த 1 மைனஸ் பண்ணுங்க. திருப்பியும் மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி 3 கிடைக்குமா? அப்ப என்ன வரும்? ஃப்ரண்ட்ல 3 ஸ்பேஸ் வரும். ஓகே. அப்ப இது அடிக்கணும் மட்டும் 3 ஸ்பேஸ் விட்டு நம்பர்ஸ் அடிச்சு திருப்பி என்ன பண்ணுவோம்? 1 ஸ்பேஸ் விட்டு அடுத்து அடிக்கணும். சரிங்களா? அப்ப இந்த லைன் லாஸ்ட் அங்க வரக்குள்ள என்ன பண்ணணும்? 2 ஸ்பேஸ் விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்கா? அது கரெக்டா அங்க முன்னாடி வந்துடும். பின்னாடி இந்த 3க்கும் இந்த 2க்கும் சேமா வந்துடும். கமாவுக்கு சேமா வந்துடும். சரிங்களா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு இப்படிதான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா இதுல நிறைய பேர் டவுட் நிறைய வரும் உங்களுக்கு எல்லாருக்கும். சரிங்களா? இப்ப அதே தான் இது நம்பர் சேமா இருக்கா? இல்ல. ஓகேவா? அப்ப எது பெருசா இருக்கு? இதுதான் பெருசா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் எது பண்ணணும்? இதுதான் கண்டுபிடிக்கணும். இல்ல 6 இருக்கு. கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ 9ல 6 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மீதி 2, 3. அப்பனா வரும் முன்னாடி 2, பின்னாடி 1. அப்போ பின்னாடி எல்லாம் என்ன சொன்னேன்? காமனா பின்னாடி என்ன நம்பர் வருதோ அது இதுக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப இதுல எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. இந்த 5 வந்து 9 கூட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மீதி 4. அந்த 4 இந்த 1ல மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்பனா கிடைக்கும் மீதி 3. அப்பனா இங்க முன்னாடி 3 ஸ்பேஸ் வரும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும், இங்க 2 ஸ்பேஸ் வரும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே. இந்த இந்த செகண்ட் மாடல்ல இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே. இப்ப பாருங்க, இதுல பாருங்க, இந்த நம்பர்ஸும் 5 தான் இருக்கு, இது 5 தான் இருக்கு. அப்படின்னா வரும் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதே தான் கீழே அந்த லைனுக்குமே வந்துடும். ஓகேவா? அப்போ 9ல 5 போச்சுன்னா மீதி எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு 4 கிடைக்கும். அப்ப முன்னாடி 2 ஸ்பேஸ் 2 பிரிச்சுங்க. ஓகேவா? 4 2 பிரிச்சா 2, 2. இங்க 2, இங்க 2 தான். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க 8 இருக்கா? இதுல பாருங்க இந்த பாக்ஸோட 8. இதுல நம்பர்லாம் சேமா தான் இருக்கு. இதுல 5 தான் இருக்கு, இதுல 5 தான் இருக்கு. அப்போ 9ல 8ல 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மீதி 3. அப்பனா வரும் 3 2 பிரிச்சுன்னா 2, 1, 2, 1. ஓகேவா? இப்ப என்னன்னா இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாருங்க. இப்ப இது வரைக்கும் அடிச்சிட்டீங்களா? ஓகே. இங்க வந்து என்னன்னா
டோட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்க, டோட்டல். சரிங்களா? இங்க டோட்டல் வரும், லாஸ்ட் லைன்ல வந்து டோட்டல் வரும். ஓகேங்களா? இந்த டோட்டல் வந்து என்னன்னா உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 வரும், சரி சாரி 5 வரும். சரிங்களா? அந்த 5 கூட 1 ஆட் பண்ணணும். ஏன் அந்த 1 ஆட் பண்ணணும்? அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்டுக்காக 1 ஆட் பண்ணணும். அப்ப டோட்டலோட வேல்யூ வந்து 6 ஆயிடும். சரிங்களா? அந்த 6 வந்து எதுல மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 30ல மைனஸ் பண்ணணும். 6 வந்து எதுல மைனஸ் பண்ணணும்? 30ல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? மீதி 24. 24 ஸ்பேஸுமே எங்க வரணும்? ஃப்ரண்ட்ல வரணும். ஓகேவா? 24 ஸ்பேஸுமே ஃப்ரண்ட்ல விட்டுட்டு அப்புறம் டோட்டல் அடிச்சிங்கன்னா 5 லெட்டர்ஸ் போயிடும். அப்புறம் மீதி 1 இருக்கும். அந்த 1 எங்க வருவீங்க? லாஸ்டா விட்டீங்கன்னா அந்த கோடு கோடுக்குள்ள உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அடுத்தது வந்து என்னன்னா இங்க பாருங்க, அடுத்தது வந்து என்னன்னா இதுல பாருங்க, உங்களுக்கு கீழ் லைன்ல வந்து ஐஃபன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஐஃபன் மேல நம்ம எப்படி ஐஃபன் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், கீழே ஐஃபன் போடணும். சரிங்களா? இது எப்படி போடணும் அப்படின்னா இங்க இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஐஃபன் போடணும் அப்படி. ஓகேவா? எங்க இருந்து போடணும்? இங்க இருந்து ஐஃபன் போடணும். இப்படி போட்டீங்க அப்படின்னா இது வரைக்குமே நீங்க லாஸ்ட், ஓகே இங்க பாருங்க நல்லா காட்டுறேன் ஜூம் பண்ணி, இந்த லாஸ்ட் லைன் அடிக்கிற வரைக்குமே நீங்க 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருப்பீங்க. இந்த லாஸ்ட் லைன் அடிச்சு முடிச்சோடனே லைன் ஸ்பேஸ் எதுல வைக்கணும் அப்படின்னா ஒரு லைன் ஸ்பேஸ் வந்து அடிக்கணும். ஓகேவா? லைன் ஸ்பேஸ்னா 1ல வச்சு இந்த ஐஃபன் ஃபுல்லாமே அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம பண்ணணும், டோட்டல் அடிச்சு அடுத்து இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே அடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு லைன் ஸ்பேஸ் தான் வரணும். சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? லாஸ்ட்ல மட்டும் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டோட்டல் கொடுத்தாங்கன்னா ஒரு லைன் ஸ்பேஸ் தான் விட்டு அடிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் சேமா வரல, கீழே அதாவது லாஸ்ட் லைன் மட்டும் பெருசா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் சின்னதாக கொடுத்தாங்கன்னா இப்படிதான் போடணும். சரிங்களா? இந்த ஸ்டெப் தான் போடணும். இந்த ஸ்டெப் வந்து டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டல் வந்தா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஐஃபன் வருது, அந்த ஐஃபன் வந்து அதுக்கு அப்புறம் எத்தனை லைன் ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோல. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான், மீதி எல்லாமே காமன் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன மெத்தட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோல இவ்வளவுதான். ஓகே.